السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாட்டங்கள் நிறைவேற வேண்டுமா? நம்முடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் 40 தடவைகள் இந்த துஆவை ஓதினால் நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய நாட்டங்களை, எண்ணங்களை, தேவைகளை, ஆசைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஏராளமான துஆக்களை பார்த்து வருகின்றோம். பலர் அதனை ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமடைந்திருக்கிறார்கள். நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த விதத்தில் கபூலாகும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் துஆக்களை கேட்ட உடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ நாம் கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து அந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அதே போன்று நாளை மறுமையுடைய நாளில் அந்த துஆவினுடைய பலனை அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் இந்த முறையில் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டுமா? நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் அல்லாஹ்விடம் யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்போம். நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய ஒரு துஆ. நாட்டங்கள், ஆசைகள், எண்ணங்கள், தேவைகள் இவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னக மலீகுன் முக்ததிருன் ما تشاء من أمر يكون. اللهم إنك مليك مقتدر ما تشاء من أمر يكون என்று வரக்கூடிய இந்த துஆவை 40 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.